अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व आलिहि व सहबिहि अजमाइन। सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, இப்பொழுது மக்கள் கோடைகால விடுமுறையிலே கழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அடுத்து நம்முடைய பிள்ளைகளை எந்த கல்லூரியில் அல்லது ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படிங்கிற திட்டமிட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இஸ்லாம் கல்வியை எப்படி தேர்ந்தெடுத்தது, ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தது, கல்விக்கு பெருமானார் நமக்கு ஏற்படுத்தி தந்த அடிப்படை என்ன, நோக்கம் என்ன, யாரிடம் கல்வி படிக்க வேண்டும், ஆசிரியர்களை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் போன்ற சில விஷயங்களை, கியாமத்து நாளுடைய அடையாளங்களில் கல்வி தேடுதல் எப்படி இருக்கும் போன்ற தகவல்களை உங்களுக்கு சொற்ப நேரத்தில் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏன்னா காலத்துக்கு தோதான சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். எந்த கல்வியை நாம் படித்தாலும் பிரச்சனை இல்லை. அமெரிக்காவில் போய் படித்தாலும் பரவாயில்லை, கனடாவில் போய் சில பேர் படிக்கிறாங்க, லண்டனில் போய் படிக்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்முடைய கல்வி ஈமானுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடாது. நம்முடைய கல்வியின் மூலமாக அல்லாஹ் ரசூலினுடைய அல்லாஹ் ரசூலுக்கு உடைய அந்த விஷயத்திற்கு எதிரான விஷயங்கள் வந்துடக்கூடாது. கண்ணியத்துக்குரியவர்களே, எவ்வளோ காலம் படித்தோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் வயிறு நிறைய சாப்பிட்ட பிறகு போதும் அப்படின்னு சொல்லிடுவோம். அது மாதிரி நம்ம தாகத்தை தீர்த்த பிறகு போதும் அப்படின்னு சொல்லிடுவோம். அது என்ன, ஒரு மனுஷன் தன்னுடைய மனைவியோடு கூடுறான், அது ஒரு குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச பிறகு போதும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடும். சமீபத்தில் ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் ஒரு பெரிய பிரச்சனையில் பேட்டி கொடுக்குறான். நான் 65 வயசுக்கு பிறகு என்னுடைய மனைவியோடு எந்த விதமான இல்லற தொடர்பும் வைக்கவில்லை, நான் மனநிறைவோடு இருக்கிறேங்கிறான். அப்போ போதும் என்ற ஒரு மனநிறைவு ஒரு மனிதன் தாம்பத்தியத்தில் எடுத்து விடுகிறான், சாப்பாட்டில் எடுத்து விடுகிறான், குடிப்பதில் எடுத்து விடுகிறான், புல்ல பெறுதலில் கூட எடுத்துறான்ல, போதும்பா புல்ல பெற்றது போதுங்கிறான் இல்லையா. ஆனால் கல்வி அப்படிங்கிறது மட்டுமே அதற்கு ஒரு முடிவே இல்லை. அது எவ்வளோ காரணம், அதுக்கு ஆழமே கிடையாது. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, 8 பேர்கள் 8 பொருட்கள் 8 விஷயத்தால் வயிறு நிரம்பவே நிரம்பாது. கண் பார்வையால் வயிறு நிரம்பாது. கண் எவ்வளோதான் பார்த்தாலும் போதும்னு சொல்லுமா, பார்த்துக்கிட்டே இருக்குன்னு ஆசைப்படும். 80 வயசு 90 வயசு ஆன அப்புறம் இவ்வளோ நேரம் பார்த்தாச்சு, கண் பார்வை போனாலும் பரவாயில்ல, இனிமேல் பார்க்காதையா பார்க்க போகிறோன்னு நினைக்கிறான். அப்பவும் கண்ணாடி போட்டால் பார்க்கணும்னு நினைக்கிறான். அப்போ கண் பார்வை பார்ப்பதில் இருந்து வயிறு நிரம்பாது. நெருப்பு விறகை கொண்டு வயிறு நிரம்பாது. போடு இன்னும் போடு, விறகு போட தான் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ விறகில் இருந்து அடுப்பு எரிச்சியாது, நெருப்பு வயிறு நிரம்பாது. கடல் தண்ணீரை கொண்டு வயிறு நிரம்பாது. உலகத்தில் உள்ள அத்தனை நதிகளும் கடலை நோக்கித்தான் செல்கிறது. கடல் போதுன்னு சொல்லுதா, எவ்வளோ உலகத்தில் எல்லா நதியும் கடல் நோக்கி தானே போகுது. அப்போ தண்ணீரை கொண்டு கடல் வயிறு நிரம்பாது. ஒரு பெண் ஆணில் இருந்து வயிறு நிரம்ப மாட்டால், எவ்வளோதான் கொடுத்தாலும் போதுங்கிறது கும்பிட்டே போதுமா, உனக்கு 1 கிலோ தங்க எடுத்தாச்சு போதுமா, இப்பவும் போதும் அப்படிதான் சொல்லுவோம். ஒரு பெண் ஆணிடம் இருந்து வயிறு நிரம்ப மாட்டாள். இதே மாதிரி
யாசகம் கேட்பவன் பேராசையில் இருந்து வயிறு நிறைய மாட்டான். யாசகம் ஒரு நாளைக்கு எத்தனை 1000 வசூல் பண்ணாலும் சரி, மறுநாளும் போய் அவன் பிச்சைக்காரனாக இருக்கத்தான் தெரியும். இடையில ஒரு சமயம் ஒருத்தன் பேட்டி கொடுத்துருந்தான். அவன் 5 ஸ்டார் ஹோட்டல் வாசலில் தான் பிச்சை எடுப்பான். அவன் எவ்வளோ பிச்சை எடுப்பானா? அவனுக்கு வந்து பாம்பேயில் எத்தனையோ கோடிக்கு மதிப்புள்ள அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது. அவன் வேலை என்னன்னா, அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் போனவொடனே அந்த கோட் சூட்டெல்லாம் கலத்திட்டு பிச்சைக்கார ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பிச்சை வாசலில் உட்காந்துருது. இப்படியே அது ஒரு யூனிஃபார்ம் மாதிரி வச்சுட்டாங்க. எத்தனையோ கோடி. பெங்களூரில் ஒரு பிச்சைக்காரன் இறந்த பிறகு அவனுக்கு மூட்டையை திறந்து பார்த்தா எத்தனையோ கோடி இருந்துச்சு. பாருங்க, யாசகம் கேட்பவன் பணத்தில் இருந்து வயிறு நிறைய மாட்டான். இப்படி ஒன்றா மழை, இந்த பூமி மழையை கொண்டு வயிறு நிரம்பார். எவ்வளோதான் மழை பெஞ்சாலும் பூமி இன்னும் பேயின்னு சொல்லிட்டு தான் இருக்கு. ஏன்னா பூமி என்னுடைய வளம் நீரை கொண்டு தான், மழையை கொண்டு தானே இருக்கிறது. மழையை கொண்டு பூமி வயிறு நிரம்பார். இப்படி பார்த்தோம் சொன்னால், பேராசைக்காரன் பணத்தை சேர்ப்பதிலிருந்து வயிறு நிரம்ப மாட்டான். அதே மாதிரி ஒரு அறிஞர் அறிவை தேடுவதிலிருந்து வயிறு நிரம்ப மாட்டார். ஒரு கல்விமான் இன்னும் படிக்கணும் அப்படின்னு தான் அவர் என்ன படித்தது போதும் அப்படின்னு. உலகத்திலே நான் தான் நம்பர் 1 அறிஞன் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எனக்கு மேலே ஒரு அறிஞர் அல்லாஹ் ஒருத்தன் தான். உலகத்திலே மனிதராக இருந்து ஒரு பெரிய அறிஞர்னா ஆனால் அயலமுக்கும் நான் தான் நம்பர் 1 அறிஞர் அப்படின்னு சொன்னால் நாயகம் யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை இன்னும் எக்ஸ்ட்ரா தான் கேட்டார். உலகத்திலேயே நான் தான் நம்பர் 1 அறிஞர்னு சொன்ன நாயகம் என்ன சொன்னாங்க? எனக்கும் ஆசை அடங்கலாம் தானே சொல்கிறாங்க. எனக்கும் என்ன வேணும்? கல்வியை அதிகப்படுத்தித்தா. அப்படின்னா இந்த உலகத்தில் கல்விங்கிறது அந்த ஒரு பசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பசி நமக்கு என்ன செய்யாது, போதுங்கிற மனநிறைவு அந்த அறிவிலிருந்து யாரும். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுவான், அழகனுக்கு மேலே ஒரு அழகன் இருக்கிறான். ஆனால் உலகத்தில் இவன் தான் அழகுன்னு சொல்ல முடியாது, அதுக்கு மேலே ஒரு அழகன் இருக்கும். அதே மாதிரி அறிவாளிக்கு மேல் ஒரு அறிவாளி உலகம். இவர் தான் அறிவாளி, அதுக்கு மேலே யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு புள்ளிதி இல்மின் அலீம், அறிவாளிக்கு மேல் ஒரு அறிவாளி இருக்கிறாங்கிறாள். நான் தான் பெரிய அறிவாளின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு பாருங்க, ஒரு ஆசிரியர் எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கி நிறைய காலேஜுகளில் ஆசிரியர்கள் என்ன சேட்டை பண்ணுறான்னா, பொம்பளை பிள்ளைய காலேஜிலேயே அவன் காம பார்வையோடு பார்க்குறான். பொம்பளை பிள்ளையில அங்கேயே என்ன செய்கிறான், மெசேஜ் நம்பர் வாங்கி மெசேஜ் போடுறான். அப்படியப்பா ஏகப்பட்ட செய்தி இருக்குது. இப்போ செல்லில் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட டியூஷனுக்கு வா, உன்னைய பாஸ் ஆக்குறேன், நிறைய மார்க் வாங்கி தரேன், அப்படி இப்படின்னு அப்படியே நிறைய பேசி நிறைய பிள்ளைகள் வாழ்க்கையே கெடுத்தவன் நிறைய பேர். சொன்னாங்க, கல்வியை நீ தேட வேண்டுமானால் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, ஹதீஸை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், யார்கிட்ட இருந்தும் ஹதீஸை நீங்கள் சொல்ல படிக்கிறதா இருந்தால் ரொம்ப நம்பகமான ஆளாக இருக்கணும். ஃப்ராடுகள்கிட்ட போய் கல்வி தேடக்கூடாது. உங்களை ஃப்ராடு தானே, ஒழுக்கம் இல்லாதவன்கிட்ட போய் எப்படி கல்வி தேடணும். ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி வந்தார், யார் ரசூலல்லாஹ், அபூ சாலபத்துல் ஹஷனி என்று நினைக்கிறேன். ரசூலுல்லாஹ்ட்ட சொன்ன நாயகமே, எனக்கு நீங்கள் அழகிய முறையில் கல்வி கற்றுத்தாரு, அல்லிம்னி ஹுஸ்னத் தாலீம், அழகிய முறையில் எனக்கு கல்வி கற்றுத்தாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நீ அவங்கள்ட்ட போய் படிங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, நீ அழகிய முறையில் கல்வி கற்றுத்தான் கேட்ட, உனக்கு அழகிய முறையில் கல்வி என்ன, அழகிய உனக்கு கல்வி இருக்கிறவன்ட்டு ஒழுக்கம். நீங்கள் காலேஜ் படிக்கிறவங்க பாருங்கள், நிறைய பேர் ஆக்சிடெண்ட்டில் வண்டி 2 வீலரில் சாவரம் ஃபுல்லாக காலேஜ் மாணவனாக தான் இருக்கான். அதே மாதிரி இந்த பழைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்பவும் உண்டு. மெட்ராஸில் இந்த ட்ரெயின் இருக்குல்ல, எந்த ட்ரெயின், லோக்கல் ட்ரெயின் ஓடுது இல்லைங்க, அந்த இது பாஸ் எடுத்து போகும்ல, எலக்ட்ரிக் ட்ரெயின் வாசலில் தான் நிற்பாங்க. அது வண்டி தோங்கின பிறகு தான் ஏறுவாங்க. வண்டி கிளம்புன பிறகு தான், அதுவும் 4 கால் வைக்க வேண்டிய இடத்துல 40 காலில் நிற்பானுங்க. அப்போ அவங்க வீட்டில் உள்ளவங்க அனுப்பிட்டு எப்போ ஊருவாங்க, சில நேரத்தில் இறந்துட்டான்னு செய்தி தான் வீட்டுக்கு வரும். இது ஊர் பக்கம் இருந்தாலும் இதே மாதிரி பாருங்கள், இந்த சமீபத்தில் போன வருஷம் பாருங்கள், ஒரு திருச்சியில் ஜம்மா கள்ளச்சண்டு போய் இங்கே போய் ஒகேனக்கல் போனாங்களா இல்லையா, போகிற வயல் வண்டியிலே போயிருக்காங்க, சேலம் போய் இறந்துட்டான்.
இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு காயில் படத்தில் காலேஜில் ஒர்க் பண்ணும்போது மகளர் அரபிக்குள்ள இந்த திருச்செந்தூர் ட்ரெயினில் வரும்போது செய்திங்கநல்லூர் காலேஜ்லேருந்து ஏறுவாங்க. செய்திங்க காலேஜ் ஏறுவாங்களே தவிர அந்த படியை விட்டு உள்ளே வரவே மாட்டாங்க. அந்த படியிலேருந்து அதுவும் வண்டி நின்னவுடனே வெளியே இறங்கிடுவாங்க. வண்டி ஏறணும் போது இதை ரன்னிங்கில் ஏறுவாங்க. இப்படி அந்த ஒரு ஸ்டாப்பில் அவங்க வரத்துருக்கு பார்த்தீங்களா? ஆக கல்வி இருக்கிறது, ஒழுக்கம் இல்லை. யார் எந்த கல்வியை படிக்க போகிறாங்களோ அந்த கல்விகிட்ட என்ன இல்லை. அப்போ எந்த கல்வி மார்க்கு, அதனால தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணி அதிரத்து மார்க்கு கல்வி இருக்கணும், இஸ்லாமிய கல்வி ரெண்டு கலந்த கல்வி வேணும். ஏன்னா இந்த கல்வியோடு சேர்ந்து என்ன சேர்ந்துருச்சுன்னா செல்லு வந்ததோடு எஜுகேஷன் வந்த பிறகு ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்றா அப்படிங்கிற மாதிரி வந்த பிறகு கேட்கவே தேவையில்லை. ஒருத்தன் ஒரு பஸ்ஸில் ஒரு தடவை ஏறினா திருச்செந்தூரில், நம்ம முதல்ல அங்கே முதல் பஸ்லேயும் வருவோம்ல, வந்த உடனே திருச்செந்தூர் கோயந்தம்மாள் காலேஜில் ஒருத்தன் ஏறினவன் ஒரு புள்ள பக்கத்தில் உட்காந்து படுத்துட்டான் மடியில். பாளையங்கோட்டைக்கு தான் எஞ்சாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா பஸ்ஸில் உள்ள அதுதான் பார்த்துட்டே இருக்கும். பஸ்ஸில் வந்தாலங்க அவ்வளோ பேரும் காரணம் அவங்க பண்ண சேட்டைகள். இப்படிலாம் பெற்றோர் பப்ளிக்குன்னு கூட பார்க்காம எத்தனை பேர் நம்ம பஸ்ஸில் இருக்காங்க கூட பார்க்காம, ஆக கல்விங்கிறது அது நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துறது இல்லை, நம்முடைய வாழ்க்கையோட தரத்தையும் உயர்த்தணும். ஏழையாக இருந்தவனை பணக்காரனாக்கி விடுறதே கல்வி தானே. ஏழையாக இருந்தவனை பணக்காரனாக்கி விடுறதே கல்வி தானேங்க. கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் மதிப்பு. ஆனால் ஒரு ஊரில், அந்த ஊர் பேர்லாம் சொல்லக்கூடாது, அந்த ஊர் அசிங்கமாக போயிடும். அந்த ஊரில் ஒரு பெரிய சம்மந்தம் பேசி வச்சுருந்தாங்க. திடீர்னு மாப்பிள்ளை இப்போ கல்யாணம்லாம் முடிஞ்சு நிச்சயம்லாம் முடிஞ்சு கடைசியில் மாப்பிள்ளை செல்லை நோண்டி பார்த்தா நிறைய கேர்ள் ஃப்ரெண்டுடைய ஃபோட்டோக்கள் நிறைய இருக்குது. அந்த சம்மந்தம் அப்படியே கட் ஆயிடுச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா வாழ்க்கையில் இஸ்லாமிய கலாச்சாரத்தில் கேர்ள் ஃப்ரெண்டுலே கிடையாதுயா. பெண் தோழிங்கிறதே கிடையாது இஸ்லாத்தில். அது என்ன தோழி, பொண்ணையே பார்க்குறதே கிடையாது. பெண் தோழி எப்படி இஸ்லாத்தில் உண்டு? ஒரு பெண் தோழி, ஒரு பெண்ணுக்கு தான் பெண் தோழி உண்டு. இஸ்லாத்தில் என்ன கிடையாது. இன்னும் சொல்லிப்பாரு கிதாபில், ஒரு சில பெண்கள்கிட்டயே மூஞ்ச காட்டக்கூடாது. பெண்கள் சில பெண்கள்கிட்டயே என்ன செய்யக்கூடாது. ஏன்னா அந்த சில பொம்பளைங்க என்ன சொல்லுவாங்க, மாமா வேலை பார்க்குற பிள்ளைகள் இருக்கும், அசிங்கமான பிள்ளை, நம்ம தான் கெட்டு நம்ம பிள்ளைங்க அந்த பிள்ளையை சேர்ந்து கெடுக்கணுங்கிற மாதிரி பிள்ளை இருக்கும்ல, அந்த மாதிரி பிள்ளைகிட்ட மூஞ்சியே அழகையே காட்டக்கூடாது. அது நம்மளை 4 பேருக்கு நம்ம லைன் கொடுத்து வச்சு. நிர்மலா தேவின்னு ஒரு பொம்பளை இன்னைக்கு போலீஸு தண்டனை கொடுத்துருக்கலாங்க. பேப்பரில் பார்த்தீங்களா? என்ன அவளுக்கு வேலை என்ன? அவளுக்கு எல்லா பொம்பளை பிள்ளைகளையும் தீக்கி காலேஜ் எல்லாத்தையும் புரோக்கர் தொழில், பணக்காரர்களுக்கு சப்பளை பண்ணுறது தான் வேலை அவளுக்கு. நீங்கள் நாரிட்டு கிடக்குதா இல்லையா? இன்றைக்கி கவர்மெண்ட் தண்டனை கொடுத்துடலாங்க. ஆக இந்த மாதிரி பொம்பளைகள் 4 பேர் இருக்கிறதுனால தான் சில பொம்பளைங்கள்ட்டையே மூஞ்சை காட்டக்கூடாது. முஸ்லீம் பொம்பளைங்க கிதாபில் சொல்லுவார். அப்போ எந்த வருஷம் 800 ஆண்டுகளுக்கு முன்னாலே இமாம்கள் எழுதியிருக்காங்கன்னா இந்த காலத்தில் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? பொம்பளையே வீட்டுக்குள்ளேயே மூஞ்சி போடக்கூட எப்படி கொரோனா காலத்தில் மாஸ்க் இது போட்டாலே மாஸ்க் போட்டாலே அந்த மாதிரி எப்பவுமே மாஸ்க் போட்டு தான் பொம்பளைங்க இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அளவிற்கு கல்விக்கும் ஒழுக்கத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் ரசூல் என்ன சொன்னாங்க? உனக்கு கல்வியையும் கற்றுத்தருகிறேன், அழகான ஒழுக்கத்தையும் கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆளை நான் என்ன செய்கிறேன் உனக்கு தரேன்னு சொன்னாங்க. அறிவாளிகள் தான் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு மூலதனம். கல்வி எந்த நாட்டில் இருக்கிறதோ அந்த நாடு தான் உச்சநிலையை பெறும். ஆனால் கலாச்சாரத்தோடு, இஸ்லாமிய கலாச்சார ஒழுக்கத்தோடு உள்ள இஸ்லாமிய நாடு சிரியாவை கைப்பற்றி, சிரியாவில் இஸ்லாமிய கவர்மெண்ட் இருக்கும்போது ஜனாதிபதி ஒரு லெட்டர் எழுதுகிறார். உமர் ரலியல்லாஹு கலீஃபா அவர்களே, இந்த நாட்டிலே மக்களிடத்திலே பணங்களுக்கு பஞ்சமில்லை, பிள்ளைகளுக்கு பஞ்சமில்லை, எல்லாம். இன்றைக்கி பாருங்கள், நான் சவுதி அரேபியா துபாய்க்கு ஒரு சமயம் போயிருந்தேன். 2012 அபுதாபி மீலாது விழாவுக்கு போயிருக்கும்போது அரபி மியூசியத்துக்கு போயிருந்தேன். அரபி மியூசியம் அங்கே பார்த்தா ஒவ்வொருத்தரும் 4 பொண்டாட்டியோடு 40 பிள்ளையோடு வந்து நிற்கான் ஒருத்தனே. நம்ம 4வது ஒரு பார்க்குக்கு போனால் ஒரு பொண்டாட்டியோடு 3 பிள்ளையோடு தானே போவோம். நம்ம அந்த ஸ்டேடியம் ஞாயிற்றுக்கிழமை போனால் ஒரு பொண்டாட்டி நிற்பாங்க, ஒரு 2-3 பிள்ளைங்க நிற்பாங்க, அப்படி தானங்க நிற்பாங்க ஒவ்வொரு ஆளுக்கும்.
அங்கே பார்த்தா மூணு பேர் கொசா போட்டு 4 ஒவ்வொரு அரபி கூட்டு வந்திருக்கான். பிள்ளைகளை பார்த்தா ஆட்டு மாடி மாடு குட்டி மாதிரி வரிசையாக நிற்குது. அந்த அளவுக்கு அவன் சாப்பிட்றது அப்படி சாப்பிட்றான். ரெஸ்டாரண்ட்லேயும் பார்த்தா ஒரு பெரிய ஒரு ஆடையை முழுசாக அறுத்து தின்னுட்டு இருக்கான். ஒரு கிழவன் தின்னுட்டு இருக்காங்க. நம்மளை மாதிரி ஆள் ஒரு கவாப்பை தின்னுட்டு வாந்தி எடுத்து நடக்கான் நம்ம ஆள். அவன் ஒரு முழு ஆடை ஒரு பெரிய சந்தை வச்சு கடிக்க முடியாமல் கடிச்சிட்டு இருக்கான். திங்க முடியாமல் 2வது மூடி வீட்டில் போய் திங்கிறதுக்காக பொதிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ சாப்பாட்டு அந்த அளவுக்கு அந்த பழைய காலத்தில் இருந்து அந்த உடல் பவர் சாப்பிட்றதுக்கு எடுக்கிறப்ப ஜெமிக்கிற பவர் இருக்கணும்ல. எங்கள் அப்பா அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நாங்கள் பாம்பேயில் இருந்தோம், கசாப்புகள் குர்பானி டயத்தில் நாங்களும் ஒரு 5-6 கிலோ கறி திங்க முடியும். 5 துண்டு கறி நம்மளால் திங்க முடியல. ஒரு தட்டில் 5 துண்டு தான் போடுறான் பிரியாணி, எங்கே போடுறான் 2 துண்டா கிடக்கு. அதே வேண்டாம்ப்பா கறி வேண்டாப்பான்னு சொல்லிடுறோம். 5 கிலோ கறியை நாங்கள் திம்போம். பாம்பேயில் இருக்கிற காலத்தில் நீங்கள் வாப்பா சொல்லுவாங்க, நீங்கள் திங்க முடியுமா 5 கிலோ கறி? அந்த வயிறு இருக்கா, செமிக்கிற குடல் இருக்கா நமக்கு? கடைசியில் என்ன செய்யும், 3 நாள் பாத்ரூமே போகாத வயிற்றால் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தின்ன ஆரம்பிச்சிட்டா நமக்கு. அப்போ நம்ம உடம்பு செட்டாகுது. இன்றைக்கி அரபிகளுக்கு அந்த உடம்பு செட்டாகுது. ஆனால் அதே சமயத்தில் அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த உடல் பவர் இருக்குது. ஆனால் ஒழுக்கங்கள் இன்றைக்கி இருக்குதான் பார்த்தா, துபாயில் பார்த்தா தெரியும். அரபிகளே டவுசரோடு நடமாடுறான். அரபிகளே என்ன செய்யலாம், நம்ம சொந்தக்காரர் வர லண்டனில் இருக்கார். அது சவுதியினுடைய அந்த பங்களாவில் குக்காக வேலை செய்கிறார். நம்முடைய சொந்தக்காரர் ஒரு ஆள். இந்த வெக்கேஷனில் வந்துடுவானா, அவ்வளோ பேரும் டவுசரோடு தான் அங்கே நடமாடுவான். நான் பாருங்கள் ஒழுக்கம் இருக்கா பற்றிலாம். சுதந்திரத்துக்காக லண்டனுக்கு போகிறான். ஆனால் நம்ம நாட்டில் சவுதியில் சுதந்திரமாக இருக்க முடியாதுங்கிறதுக்கா. அப்போ இஸ்லாம் என்பது ஆள் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் ஒழுக்கங்கிறது என்ன செய்யணும், தொடங்கிறது இஸ்லாத்தில் மறைக்கப்பட வேண்டியது. அப்படிதானாங்க? தொடை ஜட்டியோடு இப்போ அங்கே நம்ம என்னது கோவளம் கடற்கரையில் கடக்கிற மாதிரி ஒருத்தன் கடந்தான்னு சொன்னால் அவனுக்கு என்ன ஒழுக்கம் இருக்குது? கோவளம் கடற்கரையில் வெளிநாட்டுக்காரன் அப்படியே கிடப்பான். அதை பாண்டிச்சேரி கடற்கரையில் அப்படியே என்ன செய்வான், கிடப்பான்னு சொன்னால் இதை பார்க்கறதுக்காக நிறைய பேர் டூரிஸ்ட் போகிறான். எதுக்கு? கடற்கரையை பார்க்கறதுக்கு இல்லை, இவங்க அரைகுறையாக கிடக்கிறாங்க பாருங்கள், இதை பார்க்கறதுக்காக வேணும். மெரினா கடற்கரையில் நம்முடைய தமிழ்நாட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டான், மெரினா கடற்கரை எவனுமே போகக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டான். ஏன்னா அவ்வளோ பேர் அங்கே போய் போராட்டம் பண்ணதுனால மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே போய் போராட்டம் பண்ணதுனால எவனுமே அங்கே கூட்டம் போட முடியாது. அப்போ மாணவர்கள்ங்கிறவங்கள தப்பாக வழிநடத்தக்கூடிய ஆசிரியர்கள் நீங்கள் நிறைய வந்துட்டாங்க. மனைவியை தப்பாக பயன்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்கானா இல்லையா? அதே மாதிரி மாணவர்கள்ங்கிறவங்க இன்னைக்கு சின்ன வயசு பிள்ளைங்களை தப்பாக சில இயக்கத்துக்காரன் பயன்படுத்துகிறான். கொடி ஒட்டவும் கொடி கெட்டவும் கம்பு ஒட்டவும் கம்பு கெட்டவும் தானே பயன்படுத்துகிறான். அந்த பிள்ளைகளை அறிவை ஒரு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி அங்கேயும் இங்கேயும் சிந்திக்க விடுறதில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் இந்த சமுதாயம் எப்பொழுது சீராக இருக்கும் என்றால் சஹாபாக்களுடைய நம்ம கல்வியை சஹாபாக்கள் தேர்ந்து எடுக்கிற வரைக்கும், நம்ம கல்வியை நம்முடைய முன்னோர்கள் தேர்ந்து எடுக்கிற வரைக்கும், கேவலப்பட்டவற்றை இருந்து எவன் கல்வி எடுக்கிறானோ அந்த சமுதாயம் கேவலப்பட்டு போயிடும். நாங்கள் சொல்லாது. இன்னைக்கு பாருங்கள், நாம் கற்ற கல்வி யார்கிட்டேருந்து எடுத்தது? பள்ளிவாசலில் அடுக்கி இருக்கிற கிதாப் பாருங்கள். புகாரி ஷெரீப் புகாரி இமாம் எழுதுனதாக இருக்கும். முஸ்லீம் ஷெரீப் முஸ்லீம் இமாம் எழுதுனதாக இருக்கும். திருமிதி ஷெரீப் திருமிதி இமாம் தொகுத்ததாக இருக்கும். அவங்க எழுதலை, ஹதீஸ் அவங்க தொகுத்தது. இப்படி பைஹக்கி இமாம் எழுதான். இவங்கெல்லாம் இமாம்கள் ஹிஜ்ரி 200-300 பொற்காலத்தில் வாழ்ந்தவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் காலம் பொற்காலம், அடுத்த ஜெனரேஷன் பொற்காலம், 3 தடவை பொற்காலம், 3வது காலத்தில் உள்ளவங்க. இவன் என்ன சொல்கிறான், நான் இன்னைக்கு ஒரு கூட்டம் என்ன சொல்கிறான், அப்படித்தான் பிஜே சொல்லியிருக்காரு, அப்படித்தான் அந்த இதில் சொல்லியிருக்கான் அப்படிங்க. யார் நம்ம கல்வி யார்கிட்டேருந்து எடுக்கணும், எப்படிப்பட்ட ஆழ்ந்து எடுக்கணும்? சஹாபாக்கள் சொன்னாங்க. சஹாபாக்களா? அன்றைக்கி ஒரு நாள் கீழே மெட்ராஸுக்கு போயிருந்தேன். ஒருத்தர் மயக்க பிடிச்சி ஒரு பள்ளியாசலில் பேசுகிறான். அந்த ஆள் உமர் இருக்கார, அவர் இவருன்னு பேசுகிறான். ஒரு முதலமைச்சரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டாலின் இருக்கார, ஸ்டாலின் அப்படின்னா விடுவானா? அவங்கள கட்சிக்காரன் ஓங்கி ஒரு மீன் வச்சுட்டு போயிடுவான். என்னடா பேசுகிற? நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்கிற அடி விழுந்துருமா இல்லையா? அவன் சொன்னவனே எப்படிப்பட்ட உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹுடைய பேர் ஒரு பள்ளியாசில் ஜும்மாவில் வாரக்கிழமை ஒழிக்காமல் இருந்திருக்கா? இந்த பள்ளியாசிலே ஒழிக்காமல் இருந்திருக்கா? உலகத்தில் எல்லா பேரும். அப்போ அப்படிப்பட்ட மரியாதைக்குரிய எப்படிப்பட்ட முத்தான சஹாபாக்கள். என் காலம் நபிமார்களுடைய ஆட்சி இருக்கும், எனக்கு பிறகு என்னை போல கலீஃபாக்கள் ஆட்சி இருக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுக்கு பிறகு மன்னர்கள் ஆட்சி, சர்வாதிகார ஆட்சின்னாங்க. நீங்கள் அப்படி தானே நடக்குது. அன்றைக்கி பாருங்கள், நேற்று ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், ராஜஸ்தான்லேருந்து ஒரு ஆள் புர்னேலேருந்து நம்முடைய ஒரு ஹாஜியார் அனுப்பியிருக்காங்க. ராஜஸ்தானில் இவெல்லாம் ஜெயிச்சா நாரி போயிடும். இந்த பிஜேபி இன்னைக்கு இந்தியாவில் வந்துச்சுன்னு வைங்க, நம்ம நிலைமை ரொம்ப மோசம்.
அல்லாஹ் காப்பாற்றணும், தலையெழுத்தே மாறணும் இன்ஷா அல்லாஹ். பாருங்க, ஒரு ராஜஸ்தானில் என்கிட்ட கூட அந்த வீடியோ இருக்கு, நேற்று அனுப்புனதுங்க. ராஜஸ்தானில் ஒரு தலித்தை இனத்தை சார்ந்த ஒருத்தர் கோயிலுக்கு போனதுனால அவனை தூக்கில் போடுறாங்க பப்ளிக்கில். அப்படி துடிச்சு அப்படியே உயிர் போதும். எது முன்னிலையில் பப்ளிக் முன்னிலையில் எல்லாரையும் மக்களை கூப்பிட்டு, இந்த பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டுங்க எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்கல்லங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு 2 அவனை வச்சு பால் கொடுக்கும்போது எல்லாரும் உட்காந்துருப்பாங்க ஃபங்க்ஷன். அது மாதிரி துணியை மூடி கையை கட்டி ஒரு தூக்கு மேடையில் கவர்மெண்ட் ஒரு பெரிய கிரிமினல் குற்றவாளி தேச துரோகிக்கு போடும்போது கூட யாருமே அதை பார்க்க முடியாது. அது ஒரு ரகசிய அறையில் இருட்டுக்குள்ளே தான் நடக்கும். அதுக்கு கேமராலாம் பொருத்தப்படக்கூடாது, கேமராவில் இதே பண்ண முடியாது அதை. ஆனால் பப்ளிக்கில் இன்றைக்கி சாதாரண ஒரு வீடியோ வந்திருக்குன்னா அவன் அப்படியே அந்த உணர்வு இருக்கும்ல, காலு மூஞ்சில் மஞ்சள் துணியை போட்டு கட்டி எங்களுடைய, ஏன்னா இதான் சனாதனங்கிறான். ஒரு கோயிலுக்குள்ளே ஒரு தலித்து உள்ளவன், ஒரு கேவலமானவன் அப்படின்னு சொல்லி உள்ள நுழைஞ்சு அவன் சாவணும், அவனை நாங்கள் துடிக்க சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலம் இந்த இருக்குன்னு சொன்னால், இதை விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அஜ்மீர் ஷெரீஃபில் ஒரு போட்டா சமீபத்தில் வந்துருக்கு. அஜ்மீர் ஷெரீஃப் இருக்காங்க, ராஜஸ்தானில் இருக்கலாங்க. அஜ்மீர் ஷெரீஃப் ராஜா முஜிஸ்தி அஜ்மீர் அடங்கப்பட்டிருக்காங்கல்ல, அங்கே ஒரு பெரிய பட்டு போரையோடு ரோஜா பூவோடு அங்கேருந்து வருது. வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அறிஞர்கள் இருக்காங்கல்ல, அங்கே இருக்குவாங்கல்லாங்க, அந்த பட்டை தூக்கி போடுறாங்க. வர வேண்டும், மோடிஜி ஆட்சி வர வேண்டும், ராஜா முஜிஸ்தி அவர்களே உங்கள் துவா பறக்கத்தை கொண்டு யார் வரணும்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு யார் வரணுங்கிறாங்க? எனக்கு யார்? நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நாம் கத்தி முனையில் சஹாபாக்கள் ஈமானை வெளிப்படுத்தினாங்க. ஆனால் நம்முடைய மார்க்கம் தான், அதாவது சஹாபாக்களுடைய போர்க்களத்தில் அவங்க பெண்ணாசை பொன்னாசை அமெரிக்காக்கார மாதிரி நாடு ஆளுங்கிற ஆசையெல்லாம் சஹாபாக்கள் கிடையாது. வாங்கு சொல்லப்பட வேண்டும், குர்ஆன் பகிரங்கமாக சொல்லப்பட வேண்டும், பெண்கள் பாதுகாப்பாக நடக்க வேண்டும், யாருக்கும் அநியாயம் நடக்கக்கூடாது, திருட்டு நடக்கக்கூடாது, அநியாயம், அதுதான் சஹாபாக்களுடைய இதாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை இந்து பெண்களுக்கும் பாதுகாப்பு இருக்கணும், கிறிஸ்துவ பெண்களுக்கும் பாதுகாப்பு இருக்கணும், தலித்தில் உள்ளவங்களுக்கும் பாதுகாப்பு இருக்கணும், எல்லா தரப்பு மக்களுக்கும் பாதுகாப்பு இருக்கணும், யாருக்கும் அநியாயம் நடக்கக்கூடாது. ஒரு சின்ன பையனா பெரிய பையன் யாராக இருந்தாலும் சரி, யாரையும் என்ன செய்யக்கூடாது, பாதிக்கக்கூடாது என்ற ஒரு நீதமான ஒரு ஆட்சியை, மனித நேயமுள்ள ஆட்சியை அல்லாஹ் நமக்கு தந்தரல் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.